இன்னைக்கு உள்ளவர்களில் நிறைய பேர் பாட்டு எழுதுறாங்க. ஆனால் ஒரு சிலருடைய பாட்டை கேளுங்க, நான் இப்போ இருக்கிறவங்கள சொல்கிறேன், ஒரு சிலருடைய பாட்டை கேளுங்க, உங்கள் ஆத்மாவோட பேசும், உங்களை அழ பண்ணும். சிலர் பாட்டு கேளுங்க, கேட்கும் போது ஆட விடும், டம்மு டும்மு டும்முன்னு குதிக்கும், எல்லாம் செய்யும். அதுக்கப்புறம் டயர்டாகி உட்காந்துருவீங்க. தேவனுடைய ஆவி எப்போ உங்களுக்கு டயர்டாகி உட்கார வைக்காது. தேவனுடைய ஆவி விழுந்தவனை தூக்கி நிறுத்தும். சாரா நவரோஜம்மா பாட்டை நம்ம ஏன் இன்னும் பாடிக்கிட்டு இருக்கணும் தெரியுமா? அவங்க எல்லாரும் எழுதுன மாதிரி எழுதலை. அவங்க மலைக்கு மேலே போயிட்டாங்க, தேவ சமூகத்துக்கு போயிட்டாங்க. இரவும் பகலும் 40 நாள் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்தாங்க. அங்கே கிடைக்கிற பாட்டு, அங்கே கிடைக்கிற உபவாசம், அதிலிருந்து வரக்கூடிய பாட்டை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்தாங்க. ஏன் அந்த பாட்டு 40 வருஷம் 50 வருஷம் என் கூட பேசிக்கிட்டே இருக்குது, என் கூட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி இருந்த மியூசிக் பேசலை, ஆனால் அவங்க போட்ட பாட்டு இன்னும் வார்த்தை இன்னும் பேசு. அதான் சொல்லுவேன், ஒரு பாட்டு எழுதும் போது கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுன்றது முக்கியமே இல்லை, அந்த பாட்டு என் இருதயத்தோட பேசணும்.